ஐஸ்வர்யவானாகிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆமீன். நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஏனெனில் சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம், பக்கத்தில் கரத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. அதாவது நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா சொல்லிட்டோம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பண ஆசை அப்படின்ட்டு விட்டுட்டோம். பணமெல்லாம் தேவையில்லைங்க, நான் செருப்பு போடாமல் கூட நடந்துக்குவேன், பழைய வஸ்திரத்தையே நான் போட்டுக்கலாம், எண்ணெய் தேய்க்க வேண்டாம், முடி எப்படி வேணாலும் நான் வளர்த்திக்கலாம், அப்படி நிறைய இல்லை அப்படித்தான் சொல்கிறாங்க நிறைய பேர். தாடி வளர்த்திக்கலாம், நான் தாடி வளர்த்தி நல்லா, ஏன்னா ஒருத்தட்ட போய் ஏன் தம்பி தாடியோட எடுக்கலைன்னா காசுன்னு தான் கொடுங்கம்மாம்பா. ஏன் தம்பி எடுக்கலைன்னா காசுன்னு தான் கொடுங்கம்மா, தாடி எடுக்க கூட எனக்கு காசு இல்லாம. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னென்னா ஒரு தரித்திர கோலங்களுக்காக இதை சொல்கிறேன். அப்போ இது என்ன சொல்ல வராருன்னா, அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும். அப்போ பணம் வேணுமா வேண்டாமா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், பணமே எல்லாவதுக்கும் உதவும். ஆமேன் என்று சொல்லாமா? பண ஆசை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்க. பண ஆசை வேண்டாம், ஆனா எனக்கு பணம் தேவை. ஏன்னா பணம் எனக்கு வாழ்வாதாரம். சொல்லுங்க, பணம் என்பது எனக்கு என்னவாமா? வாழ்வாதாரம்.